ரெடியா போலாமா சார்? ஸ்டார்டிங்கே சார். இந்த போலீஸ் கஸ்டடி டெத்தில் வந்து 24 ஃபேமிலி பாதிக்கப்பட்டாங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு. எதிர்கட்சி எந்த கட்சிக்கும் தோணலை எல்லா ஃபேமிலியும் ஒரு மேடையில் கொண்டு வரணும்னு கொண்டு வந்து நிற்க வச்சார் விஜய். அந்த ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அரசியல் ஏன் 6 மாசமா இல்லை? திமுக மாதிரி ஒரு இயக்கம் உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், அதுலேயும் வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற அரிய வகை கோடைக்கால பிரச்சனைகளுக்காக ஒரு 2000 ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா கோடை பிரச்சனை அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் வருது. அதுவும் பெண்கள் மட்டும்தான். அதுவும் பெண்கள் மட்டும்தான். அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து ஒரு சல்மான் கான் ஷாருக் கானை பாக்குற மாதிரி ஒரு கிரஷாவோ ஒரு ரொமான்டிக் ஹீரோவாவோ அவரை பார்க்கல, அவரை வந்து நாங்க ஒரு தம்பியா பாக்குறோம், எங்க குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறோம் அப்படின்றாரு. அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து அது நீங்க அதை எப்படி பிரேக் பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கவர்மெண்ட் மேல கேள்வி கேட்கறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு பாதிக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு. அன்னைக்கு மார்னிங்கு ஒரு எதிர்கட்சியும் டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ் வாசல்ல போய் போராட்டம் பண்ணல. திமுக எதிர்கட்சியா இருந்தா மறுநாள் காலையில அங்க போயிருப்பாங்க. திமுகவுடைய இந்த 5000 ரூபாய் பீகார்ல இதை கொடுக்கும் போது, பீகார்ல ஒரு 10,000 ரூபாய் அறிவிக்கும் போது அதை திமுக எதிர்த்தாங்க. பிஜேபி அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்னே நாமளும் வந்து தேர்தல் வெற்றிக்காக அடாப்ட் பண்ண ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து எங்க டவுன்ஃபால் ஆரம்பிச்சதுன்னா, திமுக ஏடிஎம்கே 2 பேரும், திமுக அதிமுக 2 கட்சியுமே வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள், அவர்கள் ஊழலில் திளைத்தவர்கள் சொன்ன அந்த அதிமுகவோடவே விஜயகாந்த் அவர்கள் போகும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன இவரு நம்மளுடைய நம்பிக்கையை அவர் பாழாக்கிட்டாரு. ஸோ விஜய் வந்து அந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் இப்போ கூட எந்த கூட்டணியும் இல்லைங்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இண்டிபெண்ட்டாக போகிறது தான் அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவரோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதன் பிறகு ஒரு 20% வாங்கினார்னா அவர் யாரையும் கூப்பிடுவாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு எல்லாம் அவர் வீட்டு வாசல்ல போய் நிற்பாங்க. அதுதான் அரசியல். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எனிதிங் கேன் ஹேப்பன் இன் திஸ் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு 4 cornered கண்டெஸ்ட் அப்படின்னும் போது வெற்றி தோல்வி அப்படின்றது ரொம்ப க்ளோஸா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டாக தான் இந்த எலெக்ஷன் இருக்கும். ஹவு ஃபார்ச்சூன்ஸ் வில் ஃபிளிப் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். Carls Believe in Better presents The Debates Pulse, powered by Milky Mist, Dr. Sri Verma's Wellness, supported by Kingmakers IAS Academy. Cal's Renewable Energy. Believe in better. முதல்ல ஒரு ஜென்ரல் கொஸ்டினாவே வைக்கிறேன். களம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க விஜயோடைய வரவுக்கு பிறகு? எவ்ரி எலெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்தியாவிலையும் ஒரு தேர்தல் மாதிரி இன்னொரு தேர்தல் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஒப்பீடுகளை செய்ய முடியாது. இந்த எலெக்ஷன் பர்டிகுலர்லி 2026 எலெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து உண்மையிலேயே இட் இஸ் அ வெரி பெக்யூலர் அண்ட் யூனிக் எலெக்ஷன். நம்ம பார்த்த தேர்தல்களை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு தேர்தல் என்பது இருக்கும். 1997 எலெக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது எலெக்ஷன்ஸ் ஃபைட் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான தேர்தல் களமாக அது இருந்தது அப்படின்னு நம்ம பல பேர், மூத்த பத்திரிகையாளர்கள், பல அரசியல் ஆர்வலர்கள்லாம் சொல்றதை பார்த்துருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நம்ம காலத்தில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர் பாலிடிக்ஸ்க்கு வராரு, தேர்தலை ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னும் போது அந்த களம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு அனுபவமாகவும் ஒரு வாய்ப்பாகவும் இந்த தேர்தல் அமையும் அப்படின்னு பார்க்குறேன். நம்ம வந்து என்டிஆரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், எம்ஜிஆரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், பல ஆக்டர்ஸ் வந்து அரசியல் வந்திருக்காங்க. தே மேட் இட் பிக். ஆனால் இந்த மாதிரி அந்த அந்த தேர்தல் களம் எப்படிலாம் மாறும், அந்த களத்தில் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படும், என்ன மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான நெருக்கடிகள் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வரும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க, ஒரு ஒரு பெரிய பாப்புலர் நடிகர் வந்து தேர்தல் பாதையை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படின்னும் போது அவருடைய இம்பேக்டை குறைக்கிறதுக்கு அப்படின்ற பல்வேறு கோணங்களில் இந்த தேர்தலை நாம் வந்து பார்க்குறோம், இந்த தேர்தலில் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ உண்மையிலேயே எங்களுக்கு இந்த தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும், ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் எலெக்ஷன்.
சார், பல தேர்தல்கள ஒரு பத்திரிகையாளரா பார்த்திருப்பீங்க. களம் இப்பயும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த முறை விஜய் வந்ததுக்கு பிறகு ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லா எலெக்ஷன்லேயுமே வந்து ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் இருப்பாங்க. இல்லை ஒரு மாற்றம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் வந்து எல்லா தேர்தல்லையுமே எதிரொலிக்கும். பட் அந்த மாற்றம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை எதிரொலிக்கக்கூடிய ஆள் யார், அந்த ஆளுமை யார், அவருடைய ஸ்டாண்டிங் இன் பப்ளிக் என்ன அப்படிங்கிறது தான் அந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அசஸ் பண்ணுறது வந்து அவங்களுடைய ஸ்டாண்டிங். ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தேர்ட் ஃபோர்ஸாக ஒரு கட்சி வர்றது வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1977 எம்ஜிஆர் ஷபீர் சொல்லும் போது வாஸ் எ செகண்ட் ஃபோர்ஸ். அப்போ வந்து டிஎம்கேக்கு அடுத்து காங்கிரஸ் இருந்தாலும் கூட காங்கிரஸ் வாஸ் ஆக்சுவலி ஆன் த வேன். அவங்க வந்து அவங்களோட 1967 அந்த டிஃபீட்டுக்கு அப்புறம் அவங்களால எந்திரிக்கவே முடியல இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 89. ஸோ ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2006 விஜயகாந்த் அவர்கள் வரும்போது ஒரு பெரும் எழுச்சி இருந்தது. அதை விட டபுள் எழுச்சி இன்னைக்கு இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். விஜயகாந்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 9% ஓட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா விஜய்க்கு வந்து அதை விட அப்படியே டபுளாக மாறுது. ஓகே. ஏன்னா ஓட்ஸ் பெர்சன்டேஜ் வந்து விஜயகாந்துக்கு இருந்ததை விட டபுள் ஆகும்னு சொன்னீங்க. நிச்சயமா நேத்தைக்கு டபுளா பேசும்போது விஜய் வந்து 2 ஆண்டுகள்ல 30% வாக்குகள் நமக்கு கிடைச்சிருக்கு. போக போக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாரு. பாக்குறீங்களா இன்க்ரீஸ் ஆகும்னு? இல்லை இந்த 17 இந்த 15 16 நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து இப்போ விஜய்க்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய அசஸ்மெண்ட் தான். நீங்கள் எதுவும் இன்னும் ஒரு எலெக்ஷன் நடக்கலை. ஸோ எலெக்ஷன் நடக்கும் போது தான் அது வந்து ஆத்தென்டிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுற நம்ம பேசுகிறது, நான் பேசுகிறது, நீங்கள் பேசுகிறது, ஷபீர் பேசுகிறது எல்லாமே எங்களோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு சர்வேஸை வச்சு பேசுகிறது தான். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் வித் டேட்டா ஃப்ரம் த சர்வேஸ் பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் தோஸ் சர்வேஸ். ஏன்னா இப்போ வந்து நம்மளால் வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனம் சி ஓட்டர், ஆக்சிஸ் மை இந்தியா, இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து கடந்த 10 வருடங்களில் வந்து தேவ் காட் தோஸ் எக்ஸிட் போல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் போல்ஸ் ஸோ ராங். இப்போ கடந்த 2024 பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய என்டிஏக்கு 400 சீட்டு கொடுத்தாங்க. பிஜேபி என்ன கோஷத்தை வச்சாங்களோ அதையே அப்படியே ஒப்பீனியன் போலாவும் அவங்க வந்து எக்ஸிட் போலாக கூட வச்சாங்க. ஆனால் வாட் பிஜேபி காட் வாஸ் 240. ஸோ அதனால் இன்னொன்று இந்த சர்வேஸ் எல்லாமே வந்து விஜய் கட்சியோ இல்லை திமுகவோ சொல்கிற இன்டர்னல் சர்வேஸ் எல்லாமே அவங்களால் கமிஷன் பண்ணப்படுற சர்வேஸ். அது வந்து ஒரு கிளையண்ட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பையர், ஒரு செல்லர் ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த சர்வேஸை நான் நம்ப தயாராக இல்லை. பட் என்னுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்கை வச்சு பார்க்கும்போது விஜய் வில் பி ஈஸிலி 15%. ஏன்னா பெருமளவில் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட போகிறாங்க. செக்ஷன் ஆஃப் விமென் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்து ஒன்று ஏறவும் ஏறலாம், இறங்கவும் இறங்கலாம். இந்த சுச்சுவேஷனை நீங்கள் பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலி டிஸ்ரப்டட் த சீன். அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டார். இனிமே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் டிஸ்டர்ப் பண்ணதுனால எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்களுடைய வியூகங்களை வந்து மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்போ சிஎம் பார்த்தீங்கன்னா வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அந்த வைப்புங்கிற வார்த்தை வந்து ரொம்ப நாளாக அது வந்து டிவிகேவோட வேர்டாக இருந்தது. டிவிகேவோட யங்ஸ்டர்ஸ் வைப் பண்ணிட்டே இருக்காங்க சார். அதான் யங்ஸ்டர்ஸ் அந்த வைப் அப்படிங்கிற வார்த்தை அதை கொண்டு போய் சிஎம்மோட அட்டாச் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற யங் லீடரை விட எங்கள் லீடர் வந்து அக்சசபிளாக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு 10 பேரை பார்க்குறாரு, ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசுகிறாரு, ஸ்போர்ட்ஸ்மேனை பார்த்து பேசுகிறாரு, மியூசிஷியன்ஸை பார்த்து பேசுகிறாரு. ஸோ அப்போ என்னன்னா 70 வயது கொண்ட ஒரு முதல்வரையும் 50 வயது கொண்ட ஒரு தலைவர் வந்து அந்த அந்த வியூகத்தை மாற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ் பண்ணதே கிடையாது. ஏடிஎம்கேனுடைய தலைவர் வந்து, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் 9 மாதத்துக்கு முன்னால் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. தமிழ்நாட்டில் இது போன்ற விஷயம் நடந்ததே கிடையாது. விஜய் பேசினாதான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவை வைக்கிறாரு. 70 வயது இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொடர்ந்து களத்துக்கு போறாரு, ஃபீல்டு ஒர்க் பண்றாரு. விஜய்க்கு என்ன சிக்கல் இருக்கு ஷபீர் சார்? விஜய் மேன் ஆஃப் த மேட்சா அல்லது மேன் ஆஃப் த சீரீஸா அப்படின்றத நாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஏன்னா மேன் ஆஃப் த மேட்ச்னா அந்த எலெக்ஷன் மட்டும், மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னும் போது இட்ஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனாக இது மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன் இது விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன்னா, சிவபிரியன் சார் சொன்னது மாதிரி எல்லா கட்சிகளும் வந்து தே ஹேட் டு கோ டு தேர் டிராயிங் போர்ட். அந்த ஸ்ட்ராட்டஜியை ரீவொர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 9 மாதங்களுக்கு முன்னாடி 180 தொகுதிகள் கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் போயிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவருடைய கேம்பெயினுக்கு வந்து ஒரு மொமெண்டம் உருவாகி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அதே போல 9 மாதங்கள் அல்லது 1 வருஷத்துக்கு முன்னாடி தேசத்தை ஆளுகின்ற ஒரு கட்சி இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியோட கூட்டணி அமைத்த பிறகு கூட அந்த கூட்டணிக்கும் வந்து பெரிய மொமெண்டமோ பெரிய லிஃப்ட் ஆஃபோ கிடைக்கல அப்படின்னும் போது அது விஜயுடைய இம்பாக்ட் வந்து பெரிய அளவில் இருக்கு அப்படின்றது தான் அது காட்டுது. விஜய் ஏன் பேச மாட்டேன்றாரு அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது. ஒன்று வந்து அரசியல்ல வந்து வெற்றி பெற்றவர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்றத பார்த்து அரசியல்ல வந்து தோல்வி அடைந்தவர்கள் எப்படி தோல்வி அடைந்திருக்கிறார்கள், என்னென்ன காரணங்களுக்காக அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத அவர் அசஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரஜினிகாந்த் அண்ட் விஜயகாந்துடைய உதாரணங்களை அவர் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காரு. இப்ப திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது ஒரு பெரிய ரஜினி சார் அரசியலுக்கே வரலையே இல்ல, சார். ஆனா, அதான் அவருடைய உதாரணங்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னபோது அவருடைய உதாரணங்களை எடுத்திருக்காரு. இப்போ விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது 2005-6 அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஃபோர்ஸா அவர் எமர்ஜ் ஆவாரு அப்படின்ற ஒரு பயம் அச்சம் அப்படின்லாம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் இவ்வளவு சோஷியல் மீடியாலாம் இல்லாததுனால நமக்கு அந்த வீச் வந்து அவ்வளோ பெருசா தெரியல. ஆனால் ஒரு அச்சம் என்பது எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இருந்துச்சு. விஜயகாந்த் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹைண்ட் நான் யோசிக்கும் போது பார்க்குறேன், அவர் வரும்போது 2 ஜாம்பவான்களையும் எதிர்த்தாரு. தேவர் டைட்டன்ஸ். லைக் நீங்க ஜெயலலிதா ஒரு பக்கம், கருணாநிதி ஒரு பக்கம், 2 பேரையும் வந்து சரிக்கு சமமா அவர் எதிர்க்கும் போது உங்களுக்கு 2 கட்சிகளும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல அவருக்கு வந்து அது அவரால் சமாளிக்க முடியல. எப்படி அதை சமாளிக்கிறது அப்படின்றது முடியாம போயிருச்சு. இது ஒரு விஷயம். 2வது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு அவர் டெய்லி பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து நானே அவர்கிட்ட பலமுறை கேள்வி கேட்டிருக்கேன். அதாவது அவருடைய டீமே வந்து என்னை பார்த்தா கோபம் அடைவாங்க, எரிச்சல் அடைவாங்க. இவன் வந்தா ஏதாவது ஒன்று கேள்வியை கேட்டு அவர் ஏதாவது சொல்லிட போறாரு, சொன்னா அது வந்து பெரிய விவாதமாக மாறுகிறது, அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. ஏன்னா தன்னுடைய கார்ட்ஸை வந்து அவர் ரிவீல் பண்ணிட்டாரு. நீங்க வந்து ஆன்மீக அரசியல் அப்படின்னு பேசும்போது அந்த ஆன்மீக அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் அசஸ் பண்ணாம அவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது அது விவாதமாச்சு. அதுலேயே அவர் மீது பல கேள்விகள் எழுப்பும்போது பல விஷயங்கள் வந்து மாறி மாறி போகும்போது மக்களுடைய மைண்ட் வந்து வேறு விதமாக மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு காலகட்டம். அது எல்லாமே அவரை பாதிச்சிருச்சு. ஸோ விஜய் பேசணும், விஜய் இன்டர்வியூஸ் கொடுக்கணும், விஜய் மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். விஜய் எங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் கட்சிக்காரங்கிட்ட பேசணும், நிர்வாகிகளை அழைத்து பேசணும், கூட்டங்களை நடத்தணும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஹி ஹஸ் டு கோ. பட் மேபி ஹீல் டேக் ஹிஸ் ஓன் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அவர் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அது அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா தான் இருக்கு. அவருடைய சொந்த கட்சிக்காரர்கள் தாக்கப்படும் போது அவர் வந்து இந்த சேலம் கூட்டத்தில் அதை பத்தி பேசல. பாரிஸ்ல தாக்கப்படுறாங்க, அந்த விஷயத்த அவர் வந்து அந்த கூட்டங்களில் பேசியிருக்கணும். தாக்கப்பட்டவர்கள் அரசியல் ரீதியாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள், உங்களை நம்பி உங்களுக்காக போனவங்க அங்க போயிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஒரு அமைச்சருடைய ஆட்கள் தான் தாக்கியிருக்காங்க, ஒரு அமைச்சர் தான் பின்னாடி இருக்காங்கன்னா அவருடைய கட்சிக்காரங்கள்லாம் பேசுறாங்க. ஆதவ அர்ஜுனா சேலஞ்ச் பண்றாரு. ஆதவ அர்ஜுனா சேலஞ்ச் பண்றதை விட விஜய் சேலஞ்ச் பண்ணார்னா அது இன்னும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். மேபி இந்த விஷயங்கள் தான், இதான் நான் சொன்னேன், ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங் வந்து உங்களுக்குள்ள எவால்வ் ஆச்சுன்னா இதெல்லாம் வந்து வரும், நேச்சுரலா வரும். கலைஞருக்கு இதெல்லாம் வந்துச்சு, அதனால தான் அவர் வந்து இன்னும் வந்து களத்துல இருக்காரு. இந்த தேர்தல்ல விஜய்க்கான ஆதரவு அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பரவலா சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு. களம் அப்படிதான் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்கு? நான் வந்து இந்த அண்ணா நகர் கோரா ஃபுட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, நீங்களாம் அங்கே போவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு வீதி விருது விழா முடிச்சுட்டு வரும்போது நான் வந்து அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து 50 வயசு, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்னை பார்த்த உடனே
நீங்கள் டிவிலலாம் பேசுவீங்களா அப்படின்னாங்க. ஆமாம். விஜய நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுங்க சார். உங்கள மாரி பத்திரிக்கையாளர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பேசணும். நீங்க பாட்டுக்கு வந்து அவர விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க. நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா பத்திரிக்கையாளரும் ஒரே மாரி பேசுறீங்க. மேடம் நான் அப்படி பேச மாட்டேன். இல்ல நீங்க வேற, நீங்க அப்படிலாம் பேச மாட்டீங்க. நோட் பண்ணிக்கோங்க சார். மத்தவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கோவமா வருது சார் அப்படின்றாங்க. நான் உட்கார்ந்துட்டேன் பக்கத்துல. இல்ல நான் உட்கார்ந்துட்டேன் பக்கத்துல. அப்புறம் நான் கேட்டேன். என்ன உங்களுக்கு என்ன விஜயோட என்ன கனெக்ஷன் அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபேன் மென்டாலிட்டி அப்படின்றத நம்மளால டீகோட் பண்ண முடியாது. நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பட் அவங்களோட என்ன கனெக்ஷன் விஜய் வச்சிருக்காரு அப்படின்றத நான் கேட்கும்போது, நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நான் கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, "எனக்கு 50 வயசு ஆகுது சார். நான் விஜய் படங்கள பார்த்து வளர்ந்தவன். விஜய வந்து நான் வந்து ஒரு நடிகரா பார்க்கல. எங்க குடும்ப உறுப்பினரா நான் பார்க்கிறேன். விஜய வந்து என் ஃபேமிலில ஒருத்தரா பார்க்கிறேன்" அப்படின்னு. அப்போ சொல்லும்போது, "என் முதல் பையனுக்கு விஜய்னு பேர் வச்சிருக்கேன். என் 2வது பையனுக்கு வினோத்னு பேர் வச்சிருக்கேன். எங்க வீட்ல 10 ஓட்டு அவருக்கு தான் போகும். இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா, நாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தோம். ஏன்னா, எங்களுக்கு திமுக புடிக்காது. எங்க ஃபேமிலியே வந்து ஏடிஎம்கே, எங்களுக்கு திமுக புடிக்காது. நாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தோம். இப்ப மாத்தி நாங்க எல்லாம் விஜய்க்கு போடுறோம்." அவங்க சொல்றாங்க, "நீங்க சொல்றீங்க சார், இந்த மாரி ஜென்சி பசங்க தான் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னு. எழுதி வச்சுக்கோங்க சார், எங்கள மாரி வந்து ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு." நான் கேட்டேன், "என்ன உங்களுக்கு அவரோட என்ன கனெக்ஷன், என்ன பாண்ட்?" அப்படின்னா, அவங்க சொல்றது என்னன்னா, "நாங்க வந்து ஒரு சல்மான் கான், ஷாருக் கான பார்க்குற மாரி ஒரு கிரஷ்ஷாவோ, ஒரு ரொமான்டிக் ஹீரோவாவோ அவர பார்க்கல. அவர வந்து நாங்க ஒரு தம்பியா பார்க்குறோம். எங்க குடும்பத்துல ஒருத்தரா பார்க்குறோம்" அப்படின்றாரு. அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து, அது நீங்க அத எப்படி பிரேக் பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. பொலிட்டிக்கலா இது ஒரு சேலஞ்ச். எஸ்டாப்லிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு, திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் ஒரு சேலஞ்ச். நீங்க யோசிச்சு பாருங்க. திமுக மாதிரி ஒரு இயக்கம், கிட்டத்தட்ட அவங்க வந்து அ பலமுறை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பல்ஸ் என்னன்னு தெரியும். அப்போ இந்த ஒரு அறிவிப்பு இருக்கு இல்லையா? பெண்களுக்கு ரூ. 5000 குடுக்கணும். அதிலயும் வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற அரிய வகை கோடைக்கால பிரச்சனைகளுக்காக ஒரு ரூ. 2000 குடுக்கணும். ஏன்னா கோடை பிரச்சனை அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் வருது. அதுல பாதிக்கப்படுகின்றவர்கள் வெறும் 1,31,00,000 பேர் தான். நீங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு பாதிப்பு அதுவும் பெண்கள் மட்டும்தான். அதுவும் பெண்கள் மட்டும்தான். ஆண்களும் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, இளைஞர்கள் கிடையாது. நான் குறைச்சி மதிப்பிடல. நீங்க பெண்களுக்கு கொடுக்கின்ற அந்த திட்டம், அந்த காசு, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவும் அப்படின்றதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனால் ஒரு ஸ்கீமை நீங்க கொண்டு வரும்போது, அதை எப்படி நீங்க காயின் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? ரூ. 3000 குடுத்தீங்கன்னா, பொங்கலுக்கும் குடுத்தீங்க ரூ. 3000. பெரிய அளவுல வாங்கிட்டு மக்கள் வந்து கம்முனு தானே இருந்தாங்க. அப்ப ரூ. 5000 அப்படின்னும்போது அது ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னும்போது, அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ண வேண்டிய கட்டாயம் என்னன்னா, பெண்களுடைய வாக்குகள், பெருவாரியான வாக்குகள் விஜய்க்கு போகுது அப்படின்றது அவங்களுடைய சர்வேஸ்ல, இன்டர்னல் அசஸ்மென்ட்ல தெரியுது. அதுக்காக அவர்கள் அதை செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறேன். ஸோ இந்த 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 ஒரு சப்போர்ட் பேஸ் அவருக்கு எதுவுமே பண்ணாம உருவாகி இருக்கிற அப்படின்னு வந்து திமுகவால, அதிமுகவால அதை எப்படி உடைக்கிறது, எப்படி அந்த இம்பாக்ட குறைக்கிறது அப்படின்றது அவங்களுடைய முழு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறேன் நான். ஓகே. சிவப்பிரியன் சார் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே பண்ணாம விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு. இந்த ஆதரவுன்னு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பயத்துல தான் திமுக இப்படி அவசர அவசரமா இந்த ரூ. 5000 குடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. மேபி விஜய் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி களத்துக்கு இன்னும் வரணும் அப்படின்னா, வரபட்சத்துல இது அதிகமாகுமா? விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்ட எப்படி பார்க்குறீங்க? திமுகவும், அதிமுகவும் உண்மையாவே பயப்படுறாங்களா? நிச்சயமா பயப்படுறாங்க. அதுல எந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பயப்படுறாங்க. ஷபீர் ஜென்சி கிட்ட விஜய்க்கு சப்போர்ட் இருக்குன்னும் போது இங்க நிறைய பேர் சிரிச்சாங்க. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. அதை அவங்க கிட்டயே விட்டுறேன். கேட்டுறலாம் சார். இன்டராக்ஷன் செஷன்ல கேட்டுறலாம். சப்போர்ட் ஹியூஜா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ விஷயம் என்னன்னா, அந்த சப்போர்ட் வந்து யாரை பெருசா பாதிக்க போகுது? இப்போ ஷபீர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஏடிஎம்கே ஓட்டு போட்ட ஃபேமிலி வந்து சொன்னாங்க ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளே நீங்க எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல வந்து ஏடிஎம்கேக்கு போன ஓட்ஸ் எல்லாமே வந்து ஷபீர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நாங்க திமுகவுக்கு போட மாட்டோம், எங்களுக்கு திமுக பிடிக்காது அப்படிங்கிற ஒரு செக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் செக்ஷன். அது வந்து ஒரு 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 நல்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து டிஎம்கேக்கு போட மாட்டோம், டிஎம்கேவை எதிர்க்கிற ஒரு சக்திக்கு போடுவோம். அந்த சக்தி எப்படி இருக்கணும்னா, அந்த சக்தி வந்து திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கக்கூடிய சக்தியாக இருக்கணும். ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு கூட
20 to 25% தான் அவங்களோட கோர் ஓட்டு. டிஎம்கேக்கு என்ன கோர் ஓட்டோ அதே ஓட்டு தான் ஏடிஎம்கேக்கு. ஜெயலலிதா ஒரு காலத்தில் 40% 45%லாம் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் ஆன்டி கவர்மெண்ட் ஓட்ஸும் கம்ப்ளீட்டாக அவங்க கிட்ட போகும். ஸோ அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸுக்கு தான் இப்போ விஜய்க்கும் ஏடிஎம்கேக்கும் சண்டை, பெரிய சண்டை நடக்குது. அந்த ரெட்டை இலையை விஜய் பிரேக் பண்ண போறாரா இல்லையாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா அந்த சிம்பிள் வந்து ரொம்ப ஒரு மேஜிக்கல் சிம்பிள், எஸ்பெஷலி இன் ரூரல் ஏரியாஸ். நீங்கள் மதுரைக்கு கீழே போயிட்டீங்கன்னா இன்னும் எம்ஜிஆர் வாழ்கிறார் அப்படிங்கிற நினப்போட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த சிம்பிளில் மீறி மக்கள் போடுவாங்களாங்கிறது எனக்கு ஐ ஹாவ் மை ஓன் டவுட்ஸ். பட் அந்த ஆன்டி டிஎம்கே ஒரு காலத்தில் ஏடிஎம்கேக்கு முழுவதுமாக போயிட்டு இருந்துச்சுல்ல, அந்த ஓட்டில் ஒரு 100% அந்த ஓட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 40-50% விஜய் இந்த எலெக்ஷன்லேயே நிச்சயமாக எடுத்துருவார். முதல்ல விஜய் அவர்களுக்கும் மக்களுக்கும் பெரிய கனெக்ட் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சிக்காரங்களுக்கும் டிஸ்கனெக்ட் இருக்குது. அந்த டிஸ்கனெக்டை அவர் முதல்ல பிரிட்ஜ் பண்ணணும். மக்களோட அவரால் ஈஸியாக பேச முடியுது. ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் வந்து 10 லட்சம் பேர்கிட்ட போய் நீங்கள் தனித்தனியாக கை குலுக்க முடியாது. ஆனால் உங்கள் கட்சிக்காரங்க கிட்ட, உங்கள் கட்சியோட தலைவர்கள்கிட்ட நீங்கள் பேசணும். நேற்று இந்த 5000 rupees ஸ்கீம் வந்து நானும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். 3000 ரூபாய் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அந்த 2000 ரூபாய் என்னென்னே புரிய மாட்டேங்குது. அது வந்து கோடை காலத்தில் அதுவும் வந்து இந்த 1.31 கோடி பெண்களுக்கு மட்டும்தான் அந்த உதவித்தொகை வேணுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் வருது. பட் விஜய் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வச்சிருக்கிறாரு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் லான்ச்சிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் 4 years. ஸோ அவருக்கு வந்து 4 வருஷம் டைம் கிடைச்சிருக்கு. நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்க போகிறேன், நான் 26ல் போட்டி போட போகிறேன்னு அவருக்கு தெரியும். இந்த 4 வருஷத்தில் அவரும் அவரை எக்யூப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் என்னென்ன பண்ண போறீங்கிறத சொல்லணும். பப்ளிக் மீட்டிங்கில் பேசுறது மட்டும் இல்லை, நான் என்ன பண்ண போறேங்கிற விஷயத்தை விஜய் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கிற. விஜய் அப்படின்ற ஆளுமைக்கு இப்போ ஷபீர் சொன்னார்ல எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிளும் ப்ளஸ் இங்கேயே வந்து ஒரு 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ இருக்கலாம். நான் என்ன இருந்தாலும் நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன். அதுக்கு காரணமே தேவையில்லை. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. ஓட்டு போட வேணான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம், போடணுங்கிறதுக்கு காரணம் இல்லை. இவங்களை தாண்டி இப்போ வேணாம், எனக்கு நான் போடணுமா வேணாமாங்கிறவங்களுக்கு விஜய் சொல்லக்கூடிய பதில் என்ன? அவங்களுக்கு என்ன வேணும்னா, திமுக அதிமுக இதுவரைக்கும் செய்யாததை விஜய் என்ன செய்ய போறாரு, இல்லை இவங்க செஞ்சதுல என்ன தவறு இருக்குது, அந்த தவறை விஜய் எப்படி திருத்த போறாரு? ஸோ ஊழல் இருக்கு, நெப்போட்டிசம் இருக்கு, எல்லாமே நல்ல விஷயங்களும் இருக்கு தமிழ்நாட்டில், கெட்ட விஷயங்களும் இருக்கு. நல்ல விஷயங்களை எப்படி இன்னும் செம்மைப்படுத்த போறாரு, கெட்ட விஷயங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க போறாரு? ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றது வந்து எல்லார்கிட்டையும் ரெசனேட் ஆகும். ஏன்னா எல்லாருமே விக்டிம் ஆஃப் கரப்ஷன் தான். ஒரு விஏஓ ஆஃபீஸ்க்கு போகிறதுலேருந்து, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுலேருந்து, ஒரு போலீஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணுறதுலேருந்து எவ்ரி ஒன் இஸ் எ விக்டிம் ஆஃப் கரப்ஷன். ஆனால் அந்த கரப்ஷன் ஒழிப்பேன்னு தான் எல்லா தலைவர்களும் சொல்கிறாங்க. அதையே விஜய் அவர்கள் சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் எப்படி அதை பண்ணுவேன்? என்கிட்ட அதுக்கு ஐடியா இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் தமிழ்நாட்டில் சரியில்லைன்னு சொன்னால் மேனிஃபெஸ்டோ அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதில் நாங்கள் தெளிவாக கொடுப்போம்னு சொல்கிறாரு. இல்லை கொடுக்கட்டும். அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மேனிஃபெஸ்டோவை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் புது ஃபோர்ஸாக வரும்பொழுது நீங்கள் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். இந்நேரம் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷனை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்தது. உங்களுக்கு 4 வருஷம் வந்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல, அவ்வளவு நேரம் உங்களுக்கு இருந்தது. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இப்போ மற்ற கட்சிகளினுடைய 5000 rupees 2000 rupees தானே பேசிகிட்டு இருக்கோம். விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய திட்டங்கள் என்ன, வளர்ச்சி திட்டங்கள் என்ன, அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறாரு, சென்னைக்கு என்ன பண்ண போறாரு? வளர்ச்சி திட்டங்கள்னா நான் வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி மட்டும் பேசல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வர போறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து லேப்டாப்லேருந்து எல்லாமே இங்கே தான் தயாராகுது. ஸோ இதெல்லாம்
அடுத்த பரிமாணத்துக்கு எப்படி கொண்டு போகிறோங்கிறத விஜய் அவர்கள் சொன்னோம். ஏன்னா இது வந்து வளராத மாநிலம் இல்லை, நீங்கள் வளர்த்துருவேன்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறதுக்கு. ஏற்கனவே வளர்ந்த மாநிலம். இங்கே 10வது பொசிஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறத +1க்கு மேலே எப்படி கொண்டு போகிறீங்கிறது மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் அ விஷன். அந்த விஷன் என்னங்கிறத நீங்கள் மக்களுக்கு சொல்லணும். நீங்கள் பேச பேச தான் அந்த விஷன் மக்களுக்கு தெரியும். விஜய் அவர்கள் வரும்போது இதை விட பெட்டராக அவர் என்ன பண்ணுவாருங்கிறத அவர் சொல்லணும். இல்லை, அவர் சொல்லாமல் இவங்க தவறுன்னு சொல்லிட்டு இருந்தா தவறு கரெக்ட். அதுலயுமே திமுக மட்டும்தான் தவறுன்ற மாதிரி தானே பெரும்பாலும் பேசுறாரு. திமுக மட்டும்தான் தாவேகாவுக்கு எதிர்ப்பு, போட்டியே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தானே சொல்றாரு. அந்த நரேட்டிவ் எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது அரசியல். நீங்கள் டிஎம்கேவை தான் எதிர்க்கணும். டிஎம்கேவை எதிர்த்தா தான் இங்கே நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு விஜய் நினைக்கிறார். அது உண்மை. அது எம்ஜிஆர் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு வந்து திராவிட இயக்கத்தில் வந்தாலும் கூட அந்த கட்சிக்கு பெருமளவில் கொள்கை அப்படிங்கிறது வந்து திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு. இந்த 2 விஷயங்களை வச்சு எப்படி எலெக்ஷன் விஜயோட அரசியல்ல கருணாநிதி எதிர்ப்பு பண்றாராங்கிறது தெரியலையே. ஆதரவு தானே. இல்லை, நான் வந்து இது சொல்றேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களும் பண்ணது வந்து ஆன்டி டிஎம்கே ப்ளஸ் ஆன்டி கருணாநிதி ஸ்டாண்டு தான் அவங்க எடுத்தாங்க. இன்னைக்கு விஜய் வந்து ஆன்டி கருணாநிதிக்கு பதில் ஆன்டி ஸ்டாலின் இமேஜ் எடுக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். அது எலெக்ஷன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா? 2 மாசத்துல அது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல, அந்த இடத்துக்கு தான் வரேன். அது வந்து பிளைண்டா ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க அவங்க சரமாரியா திமுகவை திட்டுற டைமுக்கு வரும்பொழுது அவங்க 2 பேருமே எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அவங்களுக்கு வந்து அவ்வளோ எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். தே வேர் நாட் ஆக்டர்ஸ். எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு பேஸ். எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது அதிமுக எந்த வலிமையில் இருந்ததோ அதை விட கிட்டத்தட்ட 2x கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது தான் அதிமுக வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 கோடி தொண்டர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க வந்து டேட்டாலாம் இல்லாமல் சொல்ல. ஷி ஹேட் டேட்டா, ஷி ஹேட் அப்சல்யூட் கண்ட்ரோல் ஓவர் த பார்ட்டி. அந்த மாதிரி நீங்கள் கட்சியை நடத்தலாமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஆட்டோக்ராட்டிக்காக நடத்தக்கூடாது. ஆனால் அவங்க ஷி டுக் ப்ரைட் இன் தட். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஆன்டி டிஎம்கேங்கிறது வந்து அவங்க மூச்சு. ஷி பிரீத் தட் ஆன்டி டிஎம்கே திங். ஸோ அதை தான் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறார். அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பட் அதுக்கு வந்து அவர் முதல்ல அவர் மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும். அதுக்கு வந்து அவர் நிறைய விஷயங்களை வந்து பேசணுங்கிறது தான். ஏன்னா எல்லாருக்குமே இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம்னா இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கும் ஊருக்குள்ளே. இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் சொல்கிறேன். விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி பேசினார். எல்லா விஷயங்களையும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. இன்னொன்று ஷபீர் அவர்களும் நானும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். அந்த இந்த போலீஸ் கஸ்டடி டெத்தில் வந்து 24 ஃபேமிலி பாதிக்கப்பட்டாங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு. எதிர்கட்சி எந்த கட்சிக்கும் தோணலை எல்லா ஃபேமிலியும் ஒரு மேடையில் கொண்டு வரணும்னு. கொண்டு வந்து நிற்க வச்சார் விஜய். அந்த ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அரசியல் ஏன் 6 மாசமா இல்லை? இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கவர்மெண்ட் மேலே கேள்வி கேட்கறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 1000 விஷயங்களை ஏன் எதிர்கட்சிகள் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ உங்களுக்கு பாதிக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு. அன்னைக்கு மார்னிங்கு ஒரு எதிர்கட்சியும் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் வாசலில் போய் போராட்டம் பண்ணலை. திமுக எதிர்கட்சியாக இருந்தால் மறுநாள் காலையில் அங்கே போயிருப்பாங்க. ஸோ அப்போ எதிர்கட்சி அரசியலையும் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வந்து திமுகவை திட்டுறது மட்டும் இல்லை, அதிமுக வந்து ஒரு மியூட் பொசிஷன் எடுக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து ஏடிஎம்கே வரலையா, அப்போ அந்த இடத்துக்கு நான் போகணும். நான் போய் நான் என்னோட இருப்பை காட்டணும். இருப்பை மட்டும் இல்லாமல் நான் தான் ரியல் ஆப்போசிஷன் இங்கன்னு நீங்கள் காட்டக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட தொண்டர் பலமும் இருக்குது, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் வேணாம், விஜயே போக வேண்டாம். இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவோ இல்லை வந்து தாவேக்காவில் இருக்கக்கூடியவங்க போனால் ஒரு 2000-3000 இளைஞர்கள் போகிறாங்களா இல்லையா அவங்கள பின்பற்றி? அப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு ஏன் போகல? இப்போ மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீண்ட காலமாக நிறைய கட்சிகளை பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், இல்லை சீமான் அவர்களாக இருக்கட்டும், கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாற்று விஜய்னு வரும்போது இவ்வளோ ஹியூஜ் இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது, இல்லை எலெக்ஷனுக்கு எல்லா கட்சியினுடைய ஒரு அட்டென்ஷன் விஜய் மேலேயும் இருக்குது. விஜய் ஃபேக்டரை பார்த்து அவங்க மத்தியில் ஏதோ ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்னும் போது எலெக்ஷனில் அது எப்படி எதிரொலிக்கும்? விஜயகாந்த் வந்து 2006 எலெக்ஷனில் நிச்சயமாக ஒரு ஃபேக்டராக இருந்தார். அவர் 8% வாங்கினது திமுகவுக்கு அது ஒரு பெரிய
இடியாக இறங்கியது. ஏன்னா 96 சீட்ஸில் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. காங்கிரஸ் 34 சீட் இருந்தாங்க. ஒரு கூட்டணி தயவால் தான் திமுகவால் ஆட்சி அமைக்க முடிந்தது. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் விட்ட முதல் அறிக்கை மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு மாலை ஜெயலலிதா உதித்த வார்த்தைகள் மைனாரிட்டி திமுக அரசு. மைனாரிட்டி திமுக அரசுனா நீங்க வந்து உங்களால ஒரு மெஜாரிட்டி கூட வாங்க முடியாத ஒரு அரசாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்றது. அப்படி ஒரு ஸ்விங் சிச்சுவேஷன் இப்ப வருமா சார்? அதுதான் கட் த்ரோட் பாலிடிக்ஸ். ஒண்ணு அரசியல் அதுதான். 8% வாங்கின விஜயகாந்தால திமுகவுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை பாதிக்க முடிகிறது அப்படின்னா சிவபிரியன் ஏற்கனவே சொன்னாரு விஜய் வில் பி டபுள். அப்போ உங்களுக்கு 15% ஒரு கட்சி 8% ஒரு கட்சி கிராஸ் பண்றாங்க அப்படின்னாலே கவலைப்பட வேண்டிய இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அவங்க மாறிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு 2021 பல இடங்கள்ல அவங்க வந்து வெற்றி தோல்வியை தீர்மானித்திருக்கிறார்கள். 10,000 ஓட்டு, சில இடங்கள்ல நல்ல கேண்டிடேட் இருந்தால் 20,000 ஓட்டுலாம் பிரிச்சிருக்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட், அதுவும் ஒரு 4 முனை போட்டி, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இப்போ இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு 15% அப்படின்னா கவலைப்பட வேண்டிய விஷயம். அது சர்வேக்கள்ல 20% மாறுகிறது அப்படின்னும் போது நிச்சயமா 2 பார்ட்டியில ஏதோ ஒரு பார்ட்டிக்கு மிகப்பெரிய சிக்கல் என்பது இருக்கிறது. அந்த 20% அப்படின்றது ஒரு 2 மாசத்துல ஒரு ஆக்டிவ் பிரச்சாரம் மூலமாக அது இன்னும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கூடயோ அல்லது ஒரு 8 பாயிண்ட்ஸ் கூடயோ போயிருச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் எல்லா அரசியல் கட்சிகளும் மீண்டும் வந்து அவங்களுடைய டிராயிங் டேபிளுக்கு போய் அந்த ஸ்ட்ராட்டஜியை ரீவொர்க் பண்றாங்க. இப்போ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதலமைச்சரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி அப்படி ஒரு பாம்பை விஜய் போட்டுட்டாரு. இந்த பெர்சன்டேஜ் கணக்குமே இப்ப கூட்டணிக்குள்ள வெடிக்குது அப்படின்னா எலெக்ஷனுக்கு பிறகு அது எப்படி இருக்கும்? நிச்சயமாக யார் எவ்வளவு சீட்டுகளை ஜெயிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் தீவிரமாக பேசப்படும். திமுகவால 117 அப்படின்ற அந்த மெஜாரிட்டி மார்க்கை கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா காங்கிரஸ் தயவோட மற்ற கட்சிகள் கூட்டணியோட அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த கட்சிகள்லாம் வந்து பிரஷர் பண்ணுவாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க. இல்ல அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப கொடுப்பாங்க ஷபீர், நிச்சயமா கொடுப்பாங்க. நீங்க பிஜேபிங்கிற ஒரு கட்சி விங் if it is waiting in the wings, the DMK will go more than the way to please its allies. என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில இப்போ இருக்கக்கூடிய மனநிலை திமுகவுக்கு அவங்க 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 மீது இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி அவங்க வந்து அந்த 117 மார்க்கை கிராஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து விஜய் அந்த நம்பர்ஸை வந்து பாதிக்கிறாரு. அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு பெரிய கன்சர்னிங் நம்பர்ஸாக இருக்குது. விஜய்க்கு வரக்கூடிய அந்த ஆதரவு அப்படின்னும் போது அவங்க மத்தியிலேயே ஒரு ஆசிலேஷன் இருக்கிறது. விஜய் ஒரு ஆப்ஷன் அப்படின்னும் போது நம்ம அதை ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு செக்ஷனும் பேசுகிறாங்க. ஒரு செக்ஷன் உறுதியாக இல்லை டிஎம்கேவோட நம்ம இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு டிஎம்கே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கட்டாயத்தை உருவாக்கி இருக்கிறார். இப்போ நீங்கள் திமுகவுடைய இந்த 5,000 ரூபாய் பீகாரில் இதை கொடுக்கும்போது பீகாரில் ஒரு 10,000 ரூபாய் அறிவிக்கும் போது அதை திமுக எதிர்த்தாங்க. 10,000 ரூபாய் கொடுத்ததால் தான் இந்த வெற்றி கிடைத்தது அப்படின்னு பாஜகவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் பாஜக ஜெயிக்கும் போது அதுதான் பண்ணாங்க. இப்போ பிஜேபியுடைய ஒரு வியூகம் தான் இந்த 10,000 ரூபா கொடுத்து மத்திய பிரதேசில் ஜெயிக்கிறது, அல்லது காசை கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் மூலமாக காசை கொடுத்து ஹரியானாவில் ஜெயிக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு ஜார்க்கண்டில் ஜெயிக்கிறது, மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறது. இப்போ நடந்துச்சு இல்லையா மகாராஷ்டிரா பிஎம்சி எலெக்ஷன், மகாராஷ்டிரா கார்பரேஷன் நடந்த எலெக்ஷனில் கூட அதுக்கு முன்னாடி வந்து இந்த டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீமில் வந்து 3,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போது பிஜேபியை வந்து நாம் எதிர்க்கிறோம் அப்படின்னும் போது பிஜேபி அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்னே நாமளும் வந்து தேர்தல் வெற்றிக்காக அடாப்ட் பண்ண ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குன்னா ஒன்று இது கள சூழல், ரெண்டாவது வந்து
பிஜேபி செய்கின்ற அந்த அரசியல் அப்படின்னும் போது அது வெற்றியை ஈட்டி தருகிறது அப்படின்னும் போது ரீஜனல் பார்ட்டிஸும் அதை காப்பி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதும் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூழல் இருக்குது அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ், அதாவது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய இந்த திமுக போன்ற கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்க்கின்ற, கொள்கை ரீதியாக தீவிரமாக பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற அரசாங்கங்களும் பாஜகவுடைய அதே ஒரு பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒரு மோசமான அரசியலும் வந்து தமிழ்நாட்டிலையும் ஒரு பிரசிடென்ட்டாக உருவாக்கி இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு டீட்டெயில்டு பெர்ஸ்பெக்டிவ்ல 2 பேருமே அவங்களோட வியூஸ் சொல்லிட்டீங்க. மாற்றா வரக்கூடிய விஜய் எப்படியெல்லாம் இருப்பார், இதற்கு முன்னாடி வந்த மாற்று கட்சிகள் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன 2 செக்மெண்ட் மட்டும் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லணும்னு விரும்புறாரு. ஷபீர் சொன்னார் அந்த ஹங் அசெம்பிளி 2006. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் மாதிரி ஒரு 8-10% இருக்கக்கூடிய ஆள் இல்லை. இஸ் அபவுட் 10% அப்படின்னும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா 2024 எப்படி வந்து டிஎம்கே ஒரு கட்சி வந்து பெருமளவில் எல்லா சீட்டையும் ஜெயிக்கிறாங்க, மற்ற 2 கட்சிகளுமே வந்து பெருமளவில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த முடியாத அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு கட்சி வந்து கம்ப்ளீட் ஒரு ஃபுல் மெஜாரிட்டியோட கவர்மெண்ட் வரும், ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட தே வில் ஃபேஸ் அ ஹியூமிலியேட்டிங் டிஃபீட். விஜய் வில் பி த தேர்ட் ஃபோர்ஸ், வில் பி கமிங் டுவர்ட்ஸ் த செகண்ட் ஃபோர்ஸ். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு 15-20% நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா ஒரு கட்சிக்கு வந்து, ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வேர்ட்டிக்கலாக ஸ்பிளிட் பண்ணும் ஓட்ஸை. ஸோ அந்த பாசிபிலிட்டியும் இருக்குது. இது வந்து ஒரு வாட்டர் ஷெட் எலெக்ஷன் தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. விஜய் வில் டிசைட், அவர் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இந்த எலெக்ஷனில் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் அவர் மாற்று சக்தியாக இருப்பார், அவர் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாருங்கிறதுனால தான் அவரை நிறைய மக்கள் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்லாம் நம்புகிறாங்கங்கிறதுக்காக தான் என்னை போன்றவர்கள்லாம் நீங்கள் அதிகமாக பேசுங்க விஜய் சார் அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய பேசுங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கிறத மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள். அந்த மக்கள் கேட்டுட்டு அதற்கேற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணட்டும். ஏன்னா நான் விஜய் அவர்களுடைய 2 மாநாட்டுக்கு போயிருக்கேன், ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கேன். எவ்வளோ எதிர்பார்ப்போடு அந்த மக்கள் வர்றாங்க, அந்த பெண்கள் வர்றாங்கங்கிறத பார்க்குறேன். ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக தான் நான் அந்த கேள்வியை கேட்குறேன். இவ்வளவு பேர் உங்களை நம்பும் பொழுது அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் என்ன பண்ண போறீங்கிறத ரொம்ப வெளிப்படையாக மக்கள்கிட்ட பேசுங்கிறது தான், வேற எதுவுமே கிடையாது. சரி, ஒரு ஆப்ஷன், ஒரு ஆல்டர்னேட்டிவ் மக்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு விஷயமும் வந்து நான் ஃபீல்டுக்கு போகும்போது மக்கள் சொல்றாங்க ஒரு மாற்றம் வரட்டும் அப்படி. எல்லா தேர்தல்கள்லையும் ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் பேசுவாங்க. ஆனால் அந்த மாற்றத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் சக்தி வாய்ந்த லீடர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா, அதை புல் பண்ணி அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கான லீடர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா அந்த மாதிரி லீடர்ஸ் இல்லை. விஜயகாந்த் அப்படி பார்த்தாங்க, ஒரு 8% அவர் வந்தார். அதுக்கப்புறம் அவர் எதிர்கட்சியாக கூட அவர் வந்தார். அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அவருடைய டிக்ளைனே அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அவரை ஒரு வயபிள் ஆப்ஷனை பார்த்தாங்க. இப்போ சீமான் வந்து தனியாக தான் போகிறாரு, ஆனால் அவரையும் நம்பி ஒரு 8% மக்கள் வந்து அவர் பேசி பேசி வராரு அப்படின்னும் போது ஒரு மாற்றமாக அவரை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்கள்கிட்ட மேலோங்கி இருக்கிறதா இந்த தேர்தலில் பார்க்குறோம். அது எல்லாத்தையும் வந்து ட்ரம்ப் பண்ணுமா அப்படின்றது ஒரு $1 million கொஸ்டின். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எனிதிங் கேன் ஹேப்பன் இன் திஸ் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு 4 cornered contest அப்படின்னும் போது வெற்றி தோல்வி அப்படின்றது ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டாக தான் இந்த எலெக்ஷன் இருக்கும். ஹவு ஃபார்ச்சூன்ஸ் வில் ஃப்ளிப் அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஃபைனலாக அந்த 2006 ஷபீர் சொன்னார்ல, அந்த 8% ப்ளஸ் அதுக்கப்புறம் 10% விஜயகாந்துக்கு கொடுத்தாங்க. அவரோட டிக்ளைன் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, எந்த கட்சிக்கு எதிராக நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரோ அந்த கட்சிகளோடவே போய் அவர் சேரும் பொழுது மக்களுடைய நம்பிக்கை வந்து சுக்குநூறாக உடைகிறது. அதுதான் பிரச்சனை. விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து எங்க டவுன்ஃபால் ஆரம்பிச்சதுன்னா, திமுக ஏடிஎம்கே 2 பேரும், திமுக அதிமுக 2 கட்சியுமே வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள், அவர்கள் ஊழலில் திளைத்தவர்கள்னு சொன்ன அந்த அதிமுகவோடவே விஜயகாந்த் அவர்கள் போகும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன இவர் நம்மளுடைய நம்பிக்கையை அவர் பாழாக்கிட்டாரு. ஸோ அதுதான் மிகப்பெரிய லெசன். இந்த தேர்ட் ஃபோர்ஸஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. யாருமே வந்து அவங்க மக்களுக்கு கொடுத்த அந்த உண்மையான அந்த ப்ராமிசஸை வந்து அவங்க அந்த ப்ராமிசஸ்க்கு உண்மையாக இல்லை. அதனால தான் மக்கள் வந்து அவங்க மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க.
ஸோ விஜய் வந்து அந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் இப்போ கூட எந்த கூட்டணியும் இல்லைங்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இண்டிபெண்ட்டாக போகிறது தான் அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவருடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதன் பிறகு ஒரு 20% வாங்கினார்னா அவர் யாரையும் கூப்பிட வேணாம். அடுத்த எலெக்ஷனுக்கு எல்லாம் அவர் வீட்டு வாசலில் போய் நிற்பாங்க. அதுதான் அரசியல். ஓகே. ஸோ என்ன பண்ணுறாரு விஜய் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சார் இவ்வளோ நேரம் உட்காந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் 2 பேருக்கும். தேங்க்யூ.